நம்ம எல்லாரும் லைஃப்ல என்ன தெரியுமா சார், ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து வாழ்க்கை மாறிடாதா? கரெக்டா? கரெக்டு தானே சார்? ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நாம் சிஓடியை அச்சீவ் பண்ணிட மாட்டோமா? அதிசயம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வித்தையை சொல்லித்தரேன். அச்சீவ் பண்ணுறதெல்லாம் ஒரு அதிசயமே இல்லைன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அச்சீவ் பண்ணுறதே ஒரு பெரிய மேஜிக்னு நினச்சிங்கன்னா எந்த மேஜிக்கும் உங்கள் லைஃப்பில் நடக்காது. புரிஞ்சுதா சார்? புரிஞ்சுதா? கிளியரா? தயவு செஞ்சு ஓடுங்க, சோர்ந்தே போயிடாதீங்க, கிளாரிட்டியாக இருங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, ஒரு கஸ்டமர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஃபோனை சைலண்டில் போடுங்க. இது எவ்வளோ அச்சீவ் பண்ணவங்களும் பண்ணுற தவறு, ஃபஸ்ட்டு தப்பு இருக்கும். நான் இன்னும் உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி காமனாக த்ரோ பண்ணுறேன். நீங்கள் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருக்குது. பேசிகிட்டு இருக்கிறப்பே சார் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சூப்பர், நேர்மையான மனுஷன். நம்ம ஃபோன் எடுத்து நாம் பார்ப்போம். சக மனிதன் நம்முடன் பேசுவது 30 வினாடிகள் தடைப்பட்டால் கூட ஏதோ வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த நேரம் பறிபோனதாய் நினைத்து நாம் நம் கைபேசி எடுத்து பார்க்கிற மனநிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும், சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன், மனுஷங்களை பொறுத்த வரைக்கும், ஈவன் என்னை மதிக்க என் வீட்டிற்குள் வந்திருக்கிறான்னு வீட்டில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை அவர் மதிப்பார் என்பதை நீங்கள் நம்புங்கள். ஏன் ரெக்வஸ்ட் ஆல்ரெடி பண்ணிகிட்டே இருக்கீங்களா? தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தா தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்க. இன்னொன்று, அந்த சக்ஸஸ் நோக்கி ஓடுறாங்கல்ல, வெற்றி அடைந்தவர்கள் எல்லாம் தேடி அடைந்தவர்கள் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க.